ராகுல் காந்தி கமல்நாத் மேல அவ்வளவு கடும் கோபத்தினால அவர் மகனுக்கு டிக்கெட் தரப்போறது இல்லைன்னு ஒரு பேச்சு அடிபட்டு, அதனால கமல்நாத் எதை செய்யறதுன்னு புரியல. அப்படி நம்ம மகனுக்கு காங்கிரஸ் டிக்கெட் கொடுக்கலன்னா நம்ம மகன் எங்கேருந்தா ஜெயிச்சாலும், ஏன்னா இப்பதான் ஒரு டேர்ம் முடிஞ்சிருக்கு. இனிமே கமல்நாத் முடிவு பண்ணிட்டாரு, எனக்கு ஒன்றும் அரசியல் பெருசுல, ஆனா நம்ம மகனை நிற்க வைக்கணும். ஆனால் ராகுல் காந்தி சொல்றது செய்யறாரு, இல்ல தனக்கு வேணுங்கிற மாதிரி பண்றாரு. இதனாலே மகாராஷ்டிரா காங்கிரஸ் தலைவர்கள் கடுப்பா இருக்காங்க. இவர் இருக்கிறவர்கள் நீங்க ஒண்ணு கட்சி உருப்படாது, நம்ம உருப்பட மாட்டோம் போலான்னு கிளம்பிட்டான். எந்த இடத்துலயும் பாத்தீங்கன்னா ராகுல் காந்தி மேல ஒரு அதிருப்தி வளர்ந்து கொண்டே போகும். வேற தலைவர்கள் பேச்சுவார்த்தை ஈடுபட்டதா தகவல் வந்திருக்காங்க. இப்ப நீங்க பாருங்க, தமிழ்நாட்டில் டிஎம்கேயோட பேச்சுவார்த்தை நடந்துருக்கு. எவ்வளவு லோக்சபா தொகுதி தரப்புறாங்க தெரியல. இதுல யாருக்கா லோக்சபா தொகுதி கிடைக்கல வச்சுக்கோங்க, இந்த சீட் அட்ஜஸ்ட்மெண்ட்ல பேச்சுவார்த்தையில் அவங்க கூட கிளம்ப தயாரா இருப்பாங்க. பல பேர் பிஜேபி பக்கம் போறது, அவங்க பல பேர் யோசிக்கிறாங்க, கட்டாயமா யோசிக்கிறாங்க நம்ம ஃபியூச்சர் என்னன்னு. பாத்தீங்கன்னா சோனியா காந்திக்கு ஒரு முடிவுக்கு வந்துட்டாங்க, இனிமே காங்கிரஸ் லோக்சபா தேர்தலில் வட இந்தியாவில் ஜெயிப்பது கடினம். ரியல் வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேயர்கள் நம்மோடு இணைக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் திரு சேகர் ஐயர் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். இப்போ காங்கிரஸ் கட்சியில இருந்து பாத்தீங்கன்னா இந்தியா கூட்டணி பெரும்பாலும் உறைஞ்சிக்கிட்டு இருக்கு. இப்போ காங்கிரஸோட நிலைப்பாடு எதுல இருக்காங்க? சோனியா காந்தி மேலவையில ராஜ்யசபா சீட்ல கன்சிடர் பண்ற மாதிரியான தகவல் வெளியாகிட்டு இருக்கு. ஸோ இப்போ அந்த தொகுதியில் யார் இப்போ கண்டக்ட் பண்ணுவாங்க, அதோட டீட்டெயில் என்ன சார்? இப்போ கரெக்ட், இது ஒரு பெரிய பெரிய முடிவு எடுத்துட்டாங்க. இனிமே லோக்சபா பாராளுமன்ற தேர்தலில் நான் நிற்க போறது இல்லைன்னு முடிவு எடுத்துட்டாங்க சோனியா காந்தி. அந்த முடிவு ஏன் எடுத்தாங்க? முதல்ல சொல்லிட்டு இருந்தாங்க உடம்பே சரியில்லை அப்படின்னாங்க. இப்ப ராய்பரேலி தொகுதிங்கிறது உத்தரப்பிரதேசத்தில் இருக்கு. எங்க யோகி ஆதித்யநாதோட இது நல்ல அவரோட இது ஓடிட்டு இருக்கு அங்க. அந்த இடத்துல இந்த தடவை பிஜேபி ஒரு கடுமையான ஒரு போட்டி அங்க நிலவரும். அதுல சோனியா காந்தி தோக்கடிக்கிறதுக்கான தயாரிப்பு நடந்துட்டு இருக்கு. இந்த நேரத்துல அவங்க முடிவு எடுத்துட்டாங்க, எனக்கு இனிமே பாராளுமன்ற தேர்தலில் லோக்சபால இருந்து வேண்டாம், நான் ராஜ்யசபாக்கு போறேன்னு முடிவு எடுத்து, அதுல பாருங்க பல காங்கிரஸ் ஆட்சியில இருக்கிற மாநிலங்கள் முன் வந்தாங்க. இமாச்சல் பிரதேஷ்ல இருந்து வந்தாங்க, இங்க இருந்து கண்டெஸ்ட் பண்ணுங்கன்னாங்க. கர்நாடகால இருந்து நம்ம சொல்லிட்டே இருக்காங்க, சித்தராமையா, டி.கே. சிவகுமாரும். தெலங்கானா கூட ஆஃபர் பண்ணாங்க, நீங்க இங்க வந்துருங்கன்னு. ஆனா அம்மா முடிவு என்ன பண்ணுச்சுன்னா, இல்ல நான் ராஜஸ்தான்ல இருந்து போட்டியிட்டு வந்துடுறேன். அதுக்கு ஒரு காரணம் இருக்குது. இமாச்சல்ல பாத்தீங்கன்னா எம்எல்ஏஸ் கம்மி. இவங்களுக்கு உள்ள பயம் என்னன்னா, நம்மள கேண்டிடேட்டா போட்டு நம்ம கட்சிக்குள்ளே நமக்கு எதிர்த்து அந்த பக்கம் ஓட்டு போட்டு நம்மள ராஜ்யசபா தேர்தலையும் தோக்கடிச்சிருவான்னு ஒரு பயம் இருந்துருச்சு. அதனால ராஜஸ்தான் தேர்ந்தெடுத்தாங்க. ராஜஸ்தான்ல அவங்களுக்கு 70 எம்எல்ஏஸ் இருக்காங்க. அவங்களுக்கு தேவை ராஜ்யசபாக்கு எலெக்ட் ஆகுறதுக்கு 58 தான். அதுல அவங்க எலெக்ட் ஆகி போயிடலாம், ஒன்றும் பிரச்சனை இருக்காது. இப்ப பாத்தீங்கன்னா சோனியா காந்திக்கு ஒரு முடிவுக்கு வந்துட்டாங்க, இனிமே காங்கிரஸ் லோக்சபா தேர்தலில் வட இந்தியாவில் ஜெயிப்பது கடினம். அதனால் அது ராய்பரேலி மாதிரி ஒரு தொகுதி எந்த காலத்திலேருந்து, இந்திரா காந்தி காலத்திலேருந்து ராஜீவ் காந்தி சஞ்சய் காந்தி எல்லாரும் அந்த தொகுதியிலேருந்து தான் ஜெயிச்சுட்டு வந்திருக்காங்க. போன தரம் அமேட்டியிலேருந்து ராகுல் காந்தி தோத்தாரு 2019. அதனால்தான் அவர் வயநாடுலேருந்து நின்று அங்கேருந்து ஜெயிச்சு இப்போ எம்பியா இருந்திருக்காரு இந்த 5 ஆண்டு காலம். ஆனா இப்ப இருக்கிற முடிவு பாருங்க, காந்தி குடும்பத்துக்கு ஒரு தனி செல்வாக்கு இருந்தது இந்த அமேட்டிலையும் ராய்பரேலியிலும். காரணம் இந்திரா காந்தியிலிருந்து நான் கூறினது போல இந்திரா காந்தி, ராஜீவ் காந்தி இவங்க எல்லாரும் இருந்த இடம், சஞ்சய் காந்தி, இப்படி இருந்த ஒரு தொகுதியை கடைசியில கை விடும் மாதிரி ஒரு நிலைமை வந்துருச்சு. இப்போ இப்ப என்ன கேள்வி வருதுன்னா, சோனியா காந்தி ராஜ்யசபாக்கு எலெக்ட் ஆயிடுவாங்க. அப்ப ராய்பரேலில இருந்து யார் நிக்க போறாங்க? பிரியங்கா காந்தி நிக்க போறாங்களா? அப்படி அவங்க நின்னான்னா அது இன்னொரு சேஃப் தொகுதியா வேற எங்கேயாவது நிற்பாங்களா? கர்நாடகாத்துல இருந்தோ, தமிழ்நாட்டில இருந்தோ, இல்ல வேற ஏதாவது ஒரு சேஃப், எங்க காங்கிரஸுக்கு சேஃபா இருக்கிற இடத்த எடுப்பாங்களா அப்படின்னு ஒரு கேள்வி வந்திருக்கு. இப்போ இதுல ராகுல் காந்தி தொடர்ந்து இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஜெய்ப்பூருக்கு ராகுல் காந்தி, பிரியங்கா காந்தி 2 பேரும் கூட்டிட்டு போனாங்க. அவங்க மதரை கூட்டிட்டு போய் நாமினேஷன் ஃபைல் பண்ணாங்க. இப்ப ராகுல் காந்தி எங்கேருந்து இருக்க போறாரு? அவருக்கு சேஃப் சீட் எது? ஏன்னா வயநாடு தொகுதி கேரளத்துல பாத்தீங்கன்னா அது ஆல்ரெடி இடதுசாரி கட்சிகள்லாம் முடிவு பண்ணிட்டாங்க, இந்த தடவை வயநாடு நம்ம ராகுல் காந்தி ஜெயிக்க விடக்கூடாது, நம்ம தான் ஜெயிக்கணும். சிபிஐ என்கின்ற கட்சிக்கு அலாட் பண்ணிட்டாங்க, கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஆஃப் இந்தியா. ஸோ அவங்க கேண்டிடேட் போட போறாங்க. ஸோ பேட்டர் ரொம்ப சீரியஸா போயிட்டு இருக்கு. அவர் வயநாடு இப்ப அமேட்டியிலேருந்து இப்ப என்ன காங்கிரஸ், உத்தரப்பிரதேஷ் காங்கிரஸ்காரங்க என்ன சொல்றாங்கன்னா ராகுல் காந்தி கிட்ட, நீங்க
நீங்க அமேட்டியிலேருந்து நின்னு இந்த தடவை திருப்பி மீண்டும் ட்ரை பண்ணுங்க. அமேட்டியோட சிட்டிங் உறுப்பினர் ஸ்மிருதி இரானி அமைச்சர். நீங்க இன்னொரு தடவ இது பண்ணுங்க, ட்ரை பண்ணுங்க. எப்படியாவது நம்ம தோற்கடிக்க பார்க்கலாம் ஸ்மிருதி இரானி. ஆனா அந்த இடத்துல நிலைமை ரொம்ப கஷ்டங்க. காரணம், ஒண்ணு யோகி ஆதித்யநாத்துக்கு பயங்கர செல்வாக்கு உத்தரப்பிரதேசத்துல. ராய்பரேலியில பிஜேபி தொடர்ந்து அங்க வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. ராய்பரேலியும் சரி, அமேட்டியும் சரி. இந்த 2 தொகுதியிலும் எப்படியாவது தோற்கடிக்கணும்னு ஒரு முடிவுக்கு வந்திருக்காங்க. இந்த குடும்பத்திலேருந்து யார் வந்தாலும் தோற்கடிக்கணும் அப்படின்னு. ஆகையால் பிரியங்கா காந்தி கர்நாடகாவிலும் சேர்த்து நிப்பாங்கன்னு தான் சொல்றாங்க. டி.கே. சிவகுமார் ரொம்ப நெருங்கியவர் பிரியங்கா காந்திக்கு. டி.கே. சிவகுமார் சொல்றாரு, "இங்க வந்துருங்க நீங்க. கனகபுராலேருந்து நில்லுங்க. நான் உங்கள ஜெயிச்சுட்டு குடுத்துடுறேன். நீங்க வரவே வேண்டாம். தொகுதி கூட போ வேண்டாம். நாமினேஷன் ஃபைல்ட்டு பண்ணிட்டு போங்க." ஸோ அந்த மாரி இருக்குது இப்போ நிலைமை. ஆனா, சோனியா காந்தி ராய்பரேலியிலிருந்து கிளம்புவது, இது ஒரு பெரிய முடிவு தான். குடும்பத்திலேயே எடுத்த ஒரு பெரிய முடிவுன்னு தான் சொல்லணும். இது ரொம்ப நாளா சீக்ரெட்டா வச்சிருந்தாங்க. முதல்ல சொன்னாங்க, அவருக்கு உடல்நலம் சரியில்ல, அதனால பண்ண மாட்டாங்க அப்படி இப்படின்னு. கடைசியில இன்னைக்கு போய் பண்ணிட்டாங்க. அதிலயே அவங்களுக்கு பயம் என்னன்னா, காங்கிரஸ்ல எந்த மாநிலத்தில இப்போ உள்பூசல் அதிகமாயிட்டே போகுது காங்கிரஸ்ல. அதனால ராஜஸ்தான்ல இவங்க ஜெயிக்கிறதுக்கு 58 தேவை. 70 பேர் இருக்காங்க. சரி, அங்க கொஞ்சம் சேஃபா இருக்கு. இமாச்சல்லாம் ரொம்ப குளோஸா இருக்குது. அதனால தான் இமாச்சல் இல்லாம அவங்க ராஜஸ்தான்லேருந்து நிக்க முடிவு பண்ணிட்டாங்க. இப்ப அடுத்தது ராகுல் காந்திக்கு நிக்க போற இடம் எது? சேஃப் சீட் எது? பிரியங்கா காந்தி நிக்க போற இடம் எது? சேஃப் சீட் எது? இது தொகுதி மாறி நிக்கிறதுனாலயும் ராஜ்யசபா சீட்டை குறி வைக்கிறதுக்கு என்ன மாதிரியான காரணங்கள் சோனியா காந்தி தேவைப்படுது சார்? தோல்வி பயமா? இல்ல என்ன ஒரு ரீசன் சார்? இல்லங்க, அவங்க வெளியில சொல்ற காரணம் அவங்க உடல்நிலை சரியில்ல. லோக்சபா தேர்தல்ல போய் பிரச்சாரம் செய்து அதெல்லாம் அவங்களுக்கு முடியறதில்ல சொல்றாங்க. அப்பப்போ உடம்பு சரியில்ல, சரியில்ல சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா அரசியல விடுவதாக இல்ல. ஏன்னா கட்சிக்குள்ள என்ன சொல்றாங்க, முழுமையா ராகுல் காந்தி இருந்தா எங்களுக்கு முழு நம்பிக்கை போயிடுச்சு அவர் மேல. இத அவங்க அம்மாக்கு கிட்ட சொல்லியிருக்காங்க. மதர் சோனியா காந்திக்கு நன்னு புரியுது என்ன ஆயிட்டு இருக்கு கட்சியில. இப்ப மகாராஷ்டிரால பாருங்க, எல்லாரும் கட்சியிலேருந்து கிளம்புறாங்க. இப்ப மத்த இடத்துல கூட காங்கிரஸ்லேருந்து கிளம்ப தயாரா இருக்காங்க. அதுல இப்ப குறிப்பிட்டதா சொல்லப்போனா தமிழ்நாடு தான் இப்ப சர்ச்சைக்கு வந்திருக்கு. இப்ப தாரிணிங்கிறவங்க நம்ம எம்எல்ஏ, காங்கிரஸ் எம்எல்ஏ இப்ப இங்க டெல்லியில முகாமிட்டிருக்காங்க. பல பிஜேபி தலைவர்கள சந்திக்கிறதுக்கு இருக்குன்னு பேசப்படுகிறது. ஏதாவது ஒரு பெரிய முடிவு எடுக்க போறாங்க. அப்படி முடிவு பார்த்தீங்கன்னா, இது ஒரு பெரிய முடிவு. ஸோ இதெல்லாம் பார்க்கும் பொழுது, இந்த வெளி டெவலப்மெண்ட்ஸ் தமிழ்நாட்டிலயும் இது டெவலப்மெண்ட் ஆகுது. அங்க மகாராஷ்டிரால அசோக் சவான் முன்னாள் முதல்வர். அதுவும் மாராத்வாடாங்கிற இடத்துல இருக்கிற மராட்டா தலைவர். இங்க பாருங்க, மராட்டா தலைவர்கள் பல பேர் இருக்காங்க. நம்ம மேற்கு மகாராஷ்டிராலேருந்து அஜித் பவார் இருக்காரு. அந்த மாரி பல இடங்கள் இருக்குதுங்க. அதுல இவர் மராத்வாடா தொகுதியிலேருந்து இருக்காரு. இவர் கூட 12 காங்கிரஸ் எம்எல்ஏ தாவ தயார். அவங்க சொல்ட்டாங்க, நம்ம ராஜ்யசபால பிஜேபி கேண்டிடேட் ஓட்டு போடுறேன்னு சொல்ட்டாங்க. அதனால பிஜேபி அங்க இருக்கிற 3, 4 சீட்டு முழுக்க எடுக்க பார்க்க போறாங்க. காங்கிரஸுக்குள்ள இருக்கிற ஒரு கிரைசிஸ்ங்கிறது பெருசாயிட்டே தான் போகுது. இத வந்து எப்படி முற்றுப்புள்ளி வைக்கிறதுங்கிறத இன்னும் ராகுல் காந்தி யோசிச்ச மாரி தெரியல. இன்னைக்கு அவங்க மதரோட நாமினேஷனுக்காக ஜெய்ப்பூர் வந்தாங்க. பிரியங்கா காந்தியும் சேர்ந்து போய் அவங்கள நாமினேஷன் ஃபைல் பண்ணாங்க. பிறகும் அவர் தன்னோட யாத்திரைய தொடர்ந்து தான் போப்போறாரு. ஸோ இதெல்லாம் பார்க்கும் பொழுது காங்கிரஸ் இந்த மாரி ஒரு கிரைசிஸ் எப்படி விதப்பட போறாங்க. இப்ப நீங்க பாருங்க, தமிழ்நாட்டுல டிஎம்கேயோட பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்கு. எவ்வளவு லோக்சபா தொகுதி தரப்போறாங்கன்னு தெரியல. இதுல யாருக்காவது லோக்சபா தொகுதி கிடைக்கல வச்சுக்கோங்க, இந்த சீட் அட்ஜஸ்ட்மெண்ட்ல பேச்சுவார்த்தையில அவங்க கூட கிளம்ப தயாரா இருப்பாங்க பல பேர் பிஜேபி பக்கம் போறதுக்கு. சார் இப்ப பார்த்தீங்கன்னா சோனியா காந்தி மாரி இப்ப ராகுல் காந்தியோ ராஜ்யசபா சீட்டுக்கு எய்ம் பண்ண வாய்ப்பு இருக்குமா சார்? லோக்சபா வேண்டாம், நான் சீட்டா ராஜ்யசபாக்கே போறதுக்கான தேர்ந்தெடுக்க வாய்ப்பு இருக்குமா? இல்லைங்க, அந்த மாதிரி இருந்ததுன்னா ரொம்ப அசிங்கமா இருக்கும். அப்ப என்ன, கட்சியோட மூத்த தலைவர்கள், சீனியர் தலைவர்கள், கட்சிக்கு முன்னாடி இருக்கிறவங்க யாருமே லோக்சபால நிக்கலைன்னா அது எப்படி? எல்லாருமே ராஜ்யசபா, அதாவது இன்டைரக்டாவே உள்ள வராங்கன்னா, அது காங்கிரஸ் பார்ட்டிக்கு நல்ல மெசேஜ் கிடையாது. எப்ப சோனியா எடுத்துட்டாங்களோ ராகுல் அங்க போ முடியாது. ஆனா ஒரு சேஃப் சீட் பார்ப்பார். வயநாடு தவிர்த்து இன்னொரு சீட் வச்சுப்பாரு. அமேட்டி, ஒருவேளை அமேட்டில நின்னாருன்னா இன்னொரு சேஃப்டி, ஏன்னா வயநாடும் டிஃபிகல்ட் ஆயிட்டு வருது. அவரு தெலங்கானா போனாலும் போலாம், கர்நாடகா போனாலும் போலாம். ஏன்னா வயநாடே நிக்கிறது. இந்த தடவ பினராயி விஜயன் கேரளா முதல்வர் ரொம்ப பெரிய முடிவு எடுத்திருக்காரு. என்னன்னா, கேரளால இருந்து 20 லோக்சபா தொகுதிகள்ல அது எல்லாத்தையும் நம்ம இடதுசாரி கட்சிகள் தான் ஜெயிக்கணும்னு பெரிய முடிவு. ஏன்னா போன தடவ பார்த்தீங்கன்னா 2019ல எல்லாமே காங்கிரஸோட தலைமையில இருக்கிற யுடிஎஃப், அதாவது யுனைடெட் டெமோக்ராட்டிக் ஃப்ரண்ட், அவங்க எல்லாத்தையும் ஜெயிச்சாங்க போன தடவ. அது அவருக்கு ரொம்ப கடுப்பா இருந்தது.
என்ன நம்ப முதல்வரா இருந்து ஒண்ணுமே ஜெயிக்க முடியல. அதனால அவர் அத மூட மாத்த ரொம்ப முயற்சி செஞ்சிருக்காரு. ஸோ அதனால தான் ராகுல் காந்திக்கு கேரளம் ஒரு டேஞ்சர் ஜோன் தான். இப்ப காங்கிரஸ் வந்து பல தலைவர்கள் வெளியேறிட்டு வராங்களே சார். அதுக்கு காரணம் பார்த்தீங்கன்னா, இப்போ ரீசென்ட்டா மத்திய பிரதேச முன்னாள் முதல்வரும் வெளிய வந்திருக்காரு. தொடர்ந்து இப்ப காங்கிரஸ்ல ஃபியூச்சர் இல்லன்னு வராங்களா? இல்ல காங்கிரஸ்க்கே ஃபியூச்சர் இல்லன்றதுனால எல்லாரும் வெளியேறிட்டு வராங்களா சார்? இல்ல 2 காரணம் இருக்குது. இப்ப பாருங்க மத்திய பிரதேச பொறுத்த மட்டும் பார்த்தீங்கன்னா, நீங்க கமல்நாத்த பத்தி சொல்றீங்க. கமல்நாத் இந்த தரம் பார்ட்டிக்கு தலைவரா இருந்தாரு. காங்கிரஸ் தலைவரா இருந்தாரு. மத்திய பிரதேசத்துல காங்கிரஸ் தோத்துருச்சு. அதனால ராகுல் காந்தி அவர் மேல கடும் கோவம். அவர நாத்திட்டார். காங்கிரஸ் தலைவர் மத்திய பிரதேச பதவியிலேருந்து நாத்திட்டு, வேற ஒரு ஆள போட்டார். இப்ப என்னன்னா, சிண்டுவாடாங்கிற ஒரு தொகுதி இருக்குதுங்க, மத்திய பிரதேஷ்ல. அந்த தொகுதியில கமல்நாத்தோட மகன் நகுல்நாத் முதல்ல கமல்நாத்தை 77லேருந்து அத ரெப்ரசன்ட் பண்ணியிருக்காரு. ஒரே ஒரு தடவ தோத்துருக்காரு. அந்த தொகுதியில 77லேருந்து. அதுக்கு பிறகு ஒருத்தர் தன் மனைவிய நிக்க வச்சாரு. இப்ப என்ன நீங்க பார்த்தீங்கன்னா, தன் மகன இப்ப இப்ப சிட்டிங் எம்பி அவர் மகன் நகுல்நாத். ராகுல் காந்தி கமல்நாத் மேல அவ்வளோ கடும் கோவத்தினால அவர் மகனுக்கு டிக்கெட் தரப்போறதில்லன்னு ஒரு பேச்சு அடிபட்டுருக்கு. அதனால கமல்நாத் என்ன செய்யறதுன்னு புரியல. அப்படி நம்ம மகனுக்கு காங்கிரஸ் டிக்கெட் குடுக்கலைன்னா, நம்ம மகன் எங்கேருந்தாவது ஜெயிச்சாகணும். ஏன்னா இப்பதான் ஒரு டெர்ம் முடிஞ்சிருக்கு. இனிமே கமல்நாத் முடிவு பண்ணிட்டாரு, எனக்கு ஒண்ணும் அரசியல் பெருசுல. ஆனா நம்ம மகன நிக்க வைக்கணும். இதுதான் வாரிசு அரசியல். ஸோ அதனால காங்கிரஸ்க்கு பிஜேபி ஹெல்ப் பண்ணுவாங்களான்னு பார்க்குறாரு. பிஜேபி இவருக்கு இடம் குடுக்க மாட்டாங்க. காரணம் இவர் பேர் அடிபட்டது 1984 டெல்லியில நடந்த கலவரம் இருந்து பாருங்க. சீக்கியர்களுக்கு எதிர்த்து இந்திரா காந்தி கொலை செய்யப்பட்ட பிறகு. அதுல இவர் பேர் ரொம்ப அடிபட்டுச்சு. இவரும் அதுல கலந்துட்டார் அப்படி இப்படின்னு. இவர் மேல ஒண்ணும் கேஸ் வரல. ஆனா எப்பல்லாம் நம்ம அந்த க சீக்கியர்களுக்கு எதிர்த்து நடந்த கலவரத்த பத்தி பேசும்போது இவர் பேர் அடிபடும். காலஸ் தலைவரெல்லாம் இவரும் ஒருத்தரு. ஜெகதீஷ் டைட்லர், இவங்கெல்லாம் இன்வால்வ்டு. ஸோ அதனால இவர் பிஜேபிக்குள்ள வர்றது கடினம். ஆனா தன் மகனுக்காக அவர் பேசிட்டு இருக்காரு. எப்படியாவது என் மகன அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க. இல்ல அவர் இண்டிபெண்டன்ட்டா இருந்தா அவருக்கு எதிர்த்து நீங்க வீக்கா கேண்டிடேட் போடுங்க. அவர் ஜெயிச்சு குடுங்கன்னு அவர் கோரிக்கை விட்டதாக கூறப்படுகிறது. மத்த இடங்கள்லாம் பார்த்தீங்கன்னா, அசோக் சவான் மாரி தலைவர்கள், சீனியர் தலைவர்கள், முன்னாள் சீஃப் மினிஸ்டரா இருந்தவர்கள்லாம் விட்டுட்டு வர்றாங்கன்னா, நீங்க கூறுவது போல ஒண்ணு காங்கிரஸ் கட்சியோட இப்ப யார் தலைவர்கள் இருக்காங்களோ, இப்ப நானா பட்டோலே அவர் தான் காங்கிரஸ் தலைவர் மகாராஷ்டிரா. யார் பேரையும் கேட்கறது இல்ல. ஏன்னா ராகுல் காந்தியே தான் அவருக்கு எல்லாம்ன்னு. ஆனால் ராகுல் காந்தி சொல்றத செய்றாரு, இல்ல தனக்கு வேணுங்கிற மாரி பண்றாரு. இதனாலேயே மகாராஷ்டிரா காங்கிரஸ் தலைவர்கள்லாம் கடுப்பா இருக்காங்க. இவர் இருக்கிறவரையில நீங்க ஒண்ணும் கட்சி உருப்படாது, நம்மளும் உருப்பட மாட்டோம் போலான்னு கிளம்பிட்டாங்க. எந்த இடத்துலயும் பார்த்தீங்கன்னா, ராகுல் காந்தி மேல ஒரு அதிருப்தி வளர்ந்து கொண்டே போகுது. ஏன்னா இவர் நம்ம கட்சி பிரச்சனைகள்லாம் ஒண்ணும் சால்வே பண்றதில்ல. கூட்டணி பாருங்க பேச்சுவார்த்தைலாம் ஆரம்பிச்சு இப்ப ஒண்ணுமே சரியாவே சீட்டு ஒண்ணும் அட்ஜஸ்ட்மென்ட் ஆகல பாருங்க. மம்தா தனியா நிக்கிறாங்க. இப்ப கேஜ்ரிவால் என்ன சொல்லியிருக்காரு? நீங்க வேணும்னா டெல்லியில 7ல 1 நின்னுட்டு போங்க. அது கூட நீங்க லாயக்கு இல்ல. 6ல நாங்க நிக்கிறோம். இந்த மாரியா நீங்க கூட்டணி பேச முடியும்? உங்களுக்கு 1 கூட லாயக்கு இல்லன்னு சொன்னீங்கன்னா, உங்க மேல என்ன மரியாதை வச்சிருக்காங்க ஆம் ஆத்மி பார்ட்டி? இந்த நிலைமைக்கு வந்துருச்சு இன்னைக்கு காங்கிரஸ். பஞ்சாப்ல எதுவும் சீட்டு எந்த இட ஒதுக்கீடு கிடையாது. தனியா நின்னு நாங்க தான் ஜெயிப்போம்னு ஆம் ஆத்மி பார்ட்டி சொல்ட்டாங்க. இதெல்லாம் பார்க்கும்பொழுது காங்கிரஸுக்கு ஒண்ணும் சரியா இருக்கிற மாரி தெரியலைங்க. இப்ப விஜயதாரணி டெல்லியில முகாமிட்டிருக்கான்னு பல பல தகவல்கள் வெளிய வந்துட்டு இருக்குல்ல சார். இப்போ பிஜேபி மூத்த தலைவர் சந்திக்கதா திட்டம் தீட்டியிருக்காங்க. யார்கிட்ட இப்ப ஃபர்ஸ்ட் அப்பாயின்ட்மென்ட் வாங்கியிருக்காங்க சார்? எப்ப சந்திக்க உள்ளதா தகவல் வந்திருக்கு சார்? இல்ல கட்டாயம் நம்ம கேள்விப்படுவது என்னன்னா, எப்படியா ஜே.பி. நட்டாவ பார்க்கறதுக்கு முயற்சி நடந்துட்டு இருக்கு. ஜே.பி. நட்டாவ பார்த்த பிறகு அப்புறம் ஜே.பி. நட்டா என்ன சொல்றாருங்கிறத பார்த்து ஏன்னா இதுக்கு முன்னாடியே கொஞ்சம் பேச்சுவார்த்தைகள் ஒரு லெவல்ல முடிஞ்சிருச்சு. இது அடுத்த கட்டம். இது ஃபைனல் கட்டம். முதல் கட்டமா யார் சந்திச்சாங்க? எப்ப நீங்க பேச்சுவார்த்தை? பாருங்க இல்ல தொலைபேசி மூலமா பல பேச்சுவார்த்தைகள் நடந்து கொண்டிருக்கிறது. ஏன்னா அவங்களும் தமிழ்நாடு காங்கிரஸ் நிலைமையும் பார்க்குறாங்க. இப்ப தமிழ்நாடு காங்கிரஸ் நிலைமை என்ன நீங்க பார்க்குறீங்க? இப்ப இவருக்கு சீட்டு குடுக்காதீங்க, அவருக்கு சீட்டு குடுக்காதீங்கன்னு உள்ள தீர்மானம் போட்டுட்டு இருக்காங்க. யாருக்கு குடுங்கன்னு இப்ப முடிவு எடுத்து பண்ற நேரத்துல, இவருக்கு குடுக்காதீங்க, அவருக்கு குடுக்காதீங்கன்னு. ஒருவேளை விஜயதாரணிக்கு ஒரு மனசுல இருந்திருக்கும், நம்ம லோக்சபா தேர்தலுக்கு டிக்கெட் கேட்கணும். ஏன்னா இத்தன நாள் நம்ம எம்.எல்.ஏவா இருக்குது. அந்த மாரி ஒரு யோசனை இருந்திருக்கலாம். ஆனா இப்ப இருக்கிற நிலைமை பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஃபேக்ஷனா இருக்குது. சீட்டு எவ்வளவு திமுக குடுக்க போகுதுங்கிறது தெரியல. இதுல அவருக்கு டெல்லி இந்த பேச்சுவார்த்தைகள் நடத்துறத பார்த்தீங்கன்னா, ஏதோ ஒரு பெரிய விஷயம் ஒண்ணு ஏற்பட போறதுன்னு தான் தெரியுது. ஒரு பெரிய முடிவுக்கு அவங்க வந்துட்டாங்கன்னு தான் தெரியுது. விஜயதாரணி போலவே வேற ஏதாவது தலைவர்கள் பேச்சுவார்த்தை ஈடுபட்டதா ஏதாவது தகவல் வந்திருக்கா சார்? இல்லைங்க. அவங்க பல பேர் யோசிக்கிறாங்க. கட்டாயமா யோசிக்கிறாங்க நம்ம ஃபியூச்சர் என்னன்னு. இப்ப தில்லியில காங்கிரஸ் மங்கி போற நேரத்துல,
இப்ப வளரும் கட்சி பிஜேபி தான். இப்ப இல்லன்னா 2 வருடத்துல, 3 வருடத்துல, 4 வருடத்துல, 5 ஆண்டு காலத்துல பிஜேபி ஒரு ஃபோர்ஸா இருக்கும் தமிழ்நாட்டுல. அத திமுக தலைவர்களே பல வேற விதமா சொல்றாங்க. ஆட்சிக்கு, கட்சிக்கு, கொள்கைக்கு நம்மளுக்கு எதிரி இது பிஜேபி தான், பாஜக தான் சொல்லிட்டே இருக்காங்க. அவங்களே அத ஒரு எதிர்க்கட்சிகளா நிக்க வச்சுருவாங்க போல இருக்கு. அந்த மாரி போயிட்டு இருக்கு. அப்படி இருக்கும்போது, இவங்களுக்கு ஃபியூச்சர பார்க்குறாங்க. தன் ஃபியூச்சர் என்ன செய்வது? அதுல பார்க்கும்பொழுது இந்த மாரி இதுல நீங்க இன்னும் நான் என்ன சொல்லுவேன்னா, இன்னும் இளைஞர்கள் அதிகமா வர சான்ஸ் அதிகமாயிட்டு இருக்கு. அவங்க கட்சியில இன்னும் யங் தலைவர்கள் இருக்காங்க பாருங்க. இன்னும் இளைஞர்கள். அவங்க தங்க ஃபியூச்சர யோசிக்கிறாங்க. ஏன்னா பெருசா காங்கிரஸ் ரிவைவ் ஆற மாரி தெரிய மாட்டேங்குது. அப்புறம் வட இந்தியால காங்கிரஸ் மங்கிச்சு வச்சுக்கோங்க. தென்னிந்தியால தமிழ்நாடு போற மாநிலத்தில அவங்க செயல்படுறது கஷ்டங்க. விஜயதாரணிக்கு கிரீன் சிக்னல் பிஜேபி கிட்ட இருந்து கிடைச்சதுன்னா, அவங்களோட எதிர்பார்ப்பு என்னவா இருக்கு சார்? இல்ல கட்டாயமா லோக்சபா போல தேர்தல்ல அவங்களுக்கு ஒரு சான்ஸ் குடுக்கணும்னு இருக்கும். ஏன்னா இந்த நேரத்தில வந்து சந்திக்கிறதுக்கு காரணம் அதுதான் இருக்க முடியும். ஏன்னா இன்னும் 2 மாதத்தில லோக்சபா தேர்தல் வருது. பாஜக தரப்பிலிருந்து பார்த்தீங்கன்னா, அவங்க நல்ல லீடர்ஸ தேடிட்டு இருக்காங்க. தங்கள் கட்சியிலேயே பல பேருக்கு சான்ஸ் குடுக்க போறாங்க. அத தவிர்த்து எந்தெந்த தொகுதிகள்ல மத்தவங்களுக்கு நல்ல செல்வாக்கு இருக்குது. அதனால பார்த்தீங்கன்னா, தாரிணி மாரி தலைவர்களுக்கு கட்டாயமாக லோக்சபா தேர்தல்ல சான்ஸ் கிடைக்க அதிக வாய்ப்பு இருக்கிறதுங்கிறது தெரியுது. இப்ப சிட்டிங் எம்எல்ஏவா இருக்காங்க. இப்ப சிட்டிங் எம்எல்ஏவுக்கே அவங்க பிஜேபியில இப்ப சீட் தரதுக்கு வாய்ப்பு இருக்குமா சார்? ஏன்னா சிட்டிங் எம்எல்ஏக்கு தரக்கூடாதுன்னு தான் இங்க காங்கிரஸ்ல ஒரு ஒரு சில கோரிக்கைகள் இருந்துட்டு இருக்கு. ஸோ அது இங்க பிஜேபியில அது கன்சிடர் ஆக வாய்ப்பு இருக்குமா சார்? பாருங்க பிஜேபியில அவங்க காங்கிரஸ் எம்எல்ஏ வந்து அவங்களுக்கு ஒண்ணும் அது பெரிய விஷயம் இல்லைங்க. ஏன்னா அவங்க கன்டெஸ்ட் பண்ணி ஜெயிச்சானா சிட்டிங் எம்எல்ஏ விட முடியா இருக்கும். இல்லன்னா இவங்க பிஜேபியில நின்னாங்கன்னா காங்கிரஸ் கட்சி அவங்கள சஸ்பெண்ட் பண்றதுக்கான வழி பண்ணுவாங்க. அதுக்கு அவங்க தயாரா இருக்கணும். இப்ப அவங்களுக்கு பாருங்க இன்னும் 26 வரலும் இருக்குது அவங்க தொகுதி. அவங்க எம்எல்ஏயா இருக்காங்க. பிஜேபியிலேருந்து கேண்டிடேட்டா வர்றாங்கன்னா, இது ஒரு பெரிய ரிஸ்க் எடுக்குறாங்க. அவங்களும் எடுக்குறாங்க. அதனால எந்த மாரி முடிவுக்கு கடைசியில வருவாங்க? இல்ல காங்கிரஸ் தரப்பிலேருந்து அவருக்கு ஏதாவது அஷ்யூரன்ஸ் குடுத்து, இப்ப இல்ல நீங்க போகாதீங்க. உங்களுக்கு ஏதாவது பண்றோம்னு அந்த முயற்சி நடக்குதான்னு பார்க்கணும். சார் இப்ப பார்த்தீங்கன்னா, செந்தில் பாலாஜியோட கேஸ் வந்து நாளைக்கு தீர்ப்பு வர இருக்கு சார். அ இதுல அவருக்கு என்ன மாரியான தீர்ப்பு வரதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்கு சார்? ஏன்னா 19 தடவையும் அவருக்கான ஜாமீன் மனு வந்து தள்ளுபடி செஞ்சிருக்கு. தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கு. ஸோ இப்ப நம்ம என்ன மாரியான தீர்ப்பை எதிர்பார்க்கலாம் சார் செந்தில் பாலாஜி வழக்குல? இல்லங்க அவருக்கு திருப்பி திருப்பி பெயிலுக்கு தான் எதிர்பார்க்குறாரு. பெயில் கிடைச்சு வெளில போலான்னு பார்க்குறாரு. பெயிலோ கிடைக்க மாட்டேங்கிறது. இப்ப இந்த அடுத்த தரமாவது சுப்ரீம் கோர்ட் போறதுக்கான முயற்சி பண்ணுவாரு. இப்ப அந்த மாரி தான் மேட்டர் இருக்கிறத வழி அவருக்கு ஒண்ணும் பாருங்க இப்போ தன் பதவிய விடுமா ஒரு நிலைமை வந்துருச்சு. ஏன்னா, கோர்ட்ல கேள்விகள் கேட்கும் பொழுது, சரி இப்ப ஸ்டாலின் முடிவு பண்ணிட்டாரு. இவர் நம்ம கூட இருந்தாருன்னா, நமக்கு தான் அதிக பாரம். அதனால தான் அவர இப்போ வந்து சரி நீங்க ராஜினாமா பண்ணிடுங்கன்னு சொல்லி பண்ணிட்டாங்க. இதுவே ஒரு பெரிய புது திருப்பம். அவர் மேட்டர்ல நீங்க கேட்டீங்கன்னா. ஏன்னா, இத்தன நாளா அவங்கள டிஃபெண்ட் பண்ணிட்டு, இனிமே நமக்கு ஒரு காஸ்ட்லி ஆயிட்டு இருக்கு. நமக்கு பாரம் ஆயிட்டு இருக்கு. நம்ம டிஃபெண்ட் பண்றதுக்கு கடினமா போயிட்டு இருக்குன்னு தான் அவங்களுக்கு இறக்கி விட்டாங்க. இப்போ அது ரிசைன் பண்ணதுக்கான ஒரு பின்னாடி காரணமும் சொல்லப்படுது சார். கொங்கு மண்டலத்தில இவர இறக்கி கொஞ்சம் தேர்தல் பிரச்சாரத்தில இறக்கி விட்டா, கொங்கு மண்டலத்தில திமுக ஜெயிப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. அப்படின்ற மாதிரி ஸ்டாலின் பிளான் பண்றதாவும் ஒரு சில தகவல் வெளியாகிட்டு இருக்கு. இல்ல அது இருக்கலாங்க. பட் இந்த நேரத்துல அவர் மேல இருக்க குற்றச்சாட்டுகள்லாம் பார்த்தீங்கன்னா, கொங்கு மண்டலத்துல கூட இவருக்கு முன்ன போல ஒரு அந்த இது இருக்குதா? இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குதா? பழைய மாரி அவரால் செயல்பட முடியுமா? அப்போ ஒரு டயத்துல ரொம்ப பவர்ஃபுல்லா இருந்தாரு. இப்ப ஆச்சு இவரோட சொத்து, கித்து எல்லாமே முடப்பட்டு கிடக்கும் பொழுது, முன்னபடி அவரால் செயல்பட முடியுமா? அப்படின்னு ஒரு கேள்வி வருது. தென்மண்டல பாலிடிக்ஸ்ல பார்த்தீங்கன்னா, இவரோட ஆதிக்கம் அதிகமா இருக்குது அண்ணாமலை. பிஜேபி தலைவர். அத தவிர்த்து எடப்பாடியும் தன் கொங்கு மண்டலத்துல தன் பொசிஷன பார்த்துப்பாரு. அதிமுக அங்க நல்லா இந்த செலக்ஷன்ல அந்த இடத்துல ஜெயிக்க வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்குது. ஏன்னா இந்த தடவ லோக்சபா தேர்தல்ல அதிமுகவுக்கு ஒரு பெரிய அளவுல வெற்றி இல்ல வச்சுக்கங்க. அது எடப்பாடியோட தலைமைக்கே ஒரு பெரிய கேள்விக்குறியா வந்துரும். அதாவது சட்டமன்றத்தில ஒரே நாடு ஒரே தேர்தல். அதுக்கு எதிரான தீர்மானங்கள் முதல்வர் அவர்கள் நிறைவேற்றியிருக்காரு. நீங்க எப்படி பார்க்குறீங்க சார் இத? இல்ல இது அவங்க ஒரு இதுமா அசெம்பிளிலே ரெசல்யூஷன் போட்டு இது பண்ணிட்டாங்க. அதுல இந்த தடவ பார்த்தீங்கன்னா, அதிமுகவும் அதுக்கு ஒத்துட்டு இருக்காங்க. நாங்களும் அத எதிர்த்து இருக்கோம்ன்னு. இப்ப தற்சமயம் பார்த்தீங்கன்னா, நம்ம முன்னாள் ஜனாதிபதி ராம்நாத் கோவிந்த் தலைமையில ஒரு குழு அமைச்சிருக்காங்க. அந்த குழு இப்ப செயல்பட்டு கொண்டிருக்காங்க. இன்னும் ஒருவேளை இன்னும் 1 மாத காலத்துல ஒரு ரிப்போர்ட்ட குடுக்கலான்னு சொல்றாங்க. ஏன்னா, ஒரே நாடு, ஒரே தேர்தல்ங்கிறது அவ்வளவு சுலபமா நடக்கக்கூடிய காரியம் இல்ல. அதுல மெயினா என்ன பிரச்சனைகள் வருதுன்னா,
லோக்சபா தேர்தலோட எல்லா மாநில தேர்தல்களும் நடக்கணும் சொல்றாங்க. பட் அதுல பிரச்சனை எங்க வரும்னா, சில மாநில அவைகளுக்கு லைஃப் இன்னும் நெறைய இருக்குது. 2 வருஷம் இருக்குதுன்னா அவங்க எப்படி குறைச்சுப்பாங்க? இல்ல, நீங்க இருக்கிற லைஃப்ப எக்ஸ்டெண்ட் பண்ணீங்க வச்சுக்க அது பரவாயில்லம்பாங்க. அதுல ஒண்ணும் பிரச்சனை இருக்காது. பட் லைஃப்ப கர்டைல் பண்ணணும்னு வச்சுக்கோங்க. டெர்ம குறைச்சுட்டு நீங்க ஒண்ணா போனோம்னா அது ஒத்துக்க மாட்டாங்க. அத தவிர்த்து அவை பெர்மனன்ட்டா இருக்குன்னா இன்னொரு பிரச்சனை வருதுங்க. என்ன பிரச்சனைன்னா, இப்ப அவையில ஒரு கட்சிக்கு இது போயிடுச்சு வச்சுக்கோங்க. ஒரு தலைவருக்கு மெஜாரிட்டி போயிடுச்சுன்னா, அடுத்த தலைவர் அந்த கட்சி தேர்ந்தெடுக்க முடியும். இல்ல அந்த அவையே தேர்ந்தெடுக்க முடியும். அப்படின்னு ஜெர்மனிலலாம் அந்த மாரி புரோவிஷன் இருக்குது. அதாவது ஒரு குறிப்பிட்ட அவைக்கு 5 ஆண்டு காலம்க்கு தேர்ந்தெடுக்கப்பட்டிருந்தால், அந்த 5 ஆண்டு காலத்தில் அது கலைக்க மாட்டார்கள். அதுல ஒரு தலைவருக்கு சப்போர்ட் இல்லன்னா, அடுத்த தலைவர். அதுக்கு அடுத்த தலைவர். அப்படி இருக்குது. இவங்க சொல்வது சொல்லுவாங்க. ஆனா ஃபைனலா எந்த மாரி ப்ரொபோசல்ஸ் அந்த நம்ம ராம்நாத் கோவிந்த் தலைமையில் அமைக்கப்பட்ட குழு எந்த மாரி சிபாரிசுகள் செய்ய போகிறார்கள்? இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, இப்போ ஒண்ணும் நடக்க போவது இல்லைங்க. இந்த பாராளுமன்ற தேர்தல்கள் முடிந்த பிறகு, அடுத்த அரசின் முன்னாடி இதெல்லாம் வரப்போறதுங்க மேட்டரு. ஆனா மோடியே திரும்பி வந்தாருன்னா, நிச்சயமா இதுல வந்து வேற ஏதாவது நடவடிக்கை எடுக்கிறதுக்கான முயற்சிகள் கட்டாயம் பிரதமர் மோடி செய்யப் போகிறார். இதுல எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. மத்த மாநிலங்கள் எல்லாத்துலயும் பார்த்தீங்கன்னா, இந்தியா கூட்டணியில இருக்க தலைவர்கள் எல்லாமே உடைச்சுட்டு வெளிய வரத நம்ம அதிகமா பார்த்துட்டு வரோம். ஸோ திமுகலயும் இந்த கூட்டணி ஓடிவரதுக்கான வாய்ப்புகள் இங்க ஏதாவது சாத்தியம் இருக்கா சார்? இப்ப அட் பிரசன்ட்ல ஏதாவது சம்பவம் இல்லைங்க, இங்க பாருங்க. இல்ல அது இப்ப இருக்கிற இந்த கூட்டணியோட இவங்க ஒப்பந்தம், இடம் எந்தெந்த இடம் யாருக்கு குடுக்குறாங்க, யார் யார் கேண்டிடேட் ஆப்புறாங்க, இதெல்லாம் பொறுத்து இருக்கு. இப்போதைக்கு உடைக்க வாய்ப்பில்லை. ஆனா காங்கிரஸோட இதோட நிலைமைய வட இந்தியாவில் பார்க்கும் பொழுது, காங்கிரசுக்கு எவ்வளவு இடம் தருவது என்பதை பத்தின ஒரு பெரிய ஒரு இது இருக்கும். டிஎம்கே தரப்பில் இவ்வளவு சீட் இவங்களுக்கு குடுக்க வேண்டிய அவசியம் உண்டா? அப்படி குடுத்து என்ன பிரயோஜனம்? இவங்க எப்படி அத பண்ண போறாங்க? அங்க டெல்லியில என்ன நிலைமை எப்படி இருக்க போகுதுன்னு பார்க்குறாங்க. ஏன்னா இந்த நேரத்தில் டிஎம்கே தலைமையோட ஒரே குறிக்கோள் என்ன இருக்குன்னா, எத்தன டிஎம்கே எம்பிஸ் நம்ம எலக்ட் பண்ணி வர்றாங்களோ, அப்பதான் நமக்கு ஒரு செல்வாக்கு தொடர்ந்து நிக்குங்கிறது தான் இவங்களோட நடப்பு அரசியல் ஒத்து பல்வேறு கட்சிகள் போய் மிக்க நன்றி சார். நன்றி.